இவ்வளவு சேலம் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? களவாணி படத்துல வர்ற இந்த டைலாக் வந்து நம்ம பலூனுக்கு தான்ப்பா 100% அப்படியே பொருந்தது. ஆனா இதை எவன் தான் கண்டுபிடிச்சி எடிட் பண்ணான்னு தெரியல. நான் எடிட் பண்ணல, எவன் எடிட் பண்ணியிருக்கான். அவனுக்கு மூளை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. சற்று கையை கொடுங்க. காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமாண்ணா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? மியா மியா பூனா தில்கு தேடும் பூனா ஓகே மலாலி, அப்புறம் இந்த வியாபாரம் நமக்குள்ள இருக்கட்டும். இப்ப நான் எங்க போறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை வாசிக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா இடையில உங்க ஹஸ்பண்ட் வந்தா என்ன பண்றது, அதுக்குதான் பயந்துட்டு இருக்கானுங்க. சும்மா இப்படி பயந்துட்டே இருந்து வச்சுக்க, வாழ்க்கை அவனை செஞ்சிரு. நீ வாழ்க்கைய घूंघट क्यों डाला है? कितनी सुंदर. இது அதில் மாமா மாமா ட்ரீட் என்ன மாமா. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா லெஜெண்டுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க அம்மா வந்து எதுக்கு அந்த கிரீடத்தை தூக்கி அந்த பொண்ணு தலையில வச்சாங்கன்னு. நீங்க தான் பெரிய மாசாச்சு. வெளியேறிய பசங்க நம்மள தெரியுதா? உங்களுக்கு தெரியாம இந்த ஏரியால ஒருத்தன் இருக்க விட்டுறானே. இந்த சாங் வந்து விவேக் ஒரு படத்துல சொல்ல தெரியுமா, இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அந்த சாங்குக்கான மீனிங் தான் இந்த சாங். ஆனா இந்த சாங்குக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம நான் தான் அந்த பையன் சொல்லி முடிச்சிருக்கா. நீ என்னடா அங்க பாக்குற? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்க? என்ன நினைச்சிருக்க? உன்னால அநியாயமா ஒரு விஷயம் போபாது. பலூன் பீரெல்லாம் இதை பார்த்து கத்துக்கணும், எப்படி பசங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதுன்னு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி யாவாரத்துக்கு இருக்க. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. போதும் போதும். எல்லாருக்கும் இந்த பாட்டு கேட்டா ரஷ்மிகா தான் ஞாபகம் வரும். ஆனா எனக்கு மட்டும் இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு அந்த ரெட்டு தான் ஞாபகம் வருது. என்ன இருந்தாலும் அந்த ரெட்டு அளவுக்கு வர முடியுமா? இந்த புடி ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஆமா, நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். அந்த டான்ஸை கொஞ்சம் ஸ்டெப்பு மாத்தி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ரெட்டு மாதிரி வராது. என்ன காயத்துக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? இப்படி வச்சுக்கணும். 1 2 3 கடைசியா இவங்கள விஷால் கூட வச்சு பார்த்தேன். என்னடி சொல்ற?
நீ என்ன சொல்ற? அதாவது விஷால் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க, அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்கேன். அது வரைக்கும் இவங்க ரீல்ஸ் ஒன்று கூட வந்த மாதிரியே தெரில. என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா? இப்படித்தான் எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ. ஆயிரம் பேரை பாத்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. இந்த பொண்ணு என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுன்னு தெரியலையே, ஆளை பார்க்க அப்படி பளிச்சுன்னு தூக்குது, ஆளே அடிக்குது. தூக்குதுங்க. పబ్లిక్ లో నా ఫోటో పెట్టే పచ్చి పచ్చి కమెంట్స్ చేశారో ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரம். దెబ్బలు పడతాయి రాజా దెబ్బలు పడతాయి రో దెబ్బ దెబ్బ దెబ్బలు పడతాయి రో இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்க்கணும். நீ முதல்ல ஒழுங்கா ட்ரெஸ் போடு, இப்படி கிழிச்சு கிழிச்சு ட்ரெஸ் போட்டிருக்க, அப்படிதான் திட்டுவோம். இன்னும் பேடா திட்டி வச்சுப்பானுங்க. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். హలో మోనిషా హియర్ போன்ல யாருங்க, சீக்கிரம் சொல்லுங்க. హూ ఇస్ కాలింగ్ நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம ப்ரோ சும்மா ரீல்ஸ் பண்ணாலே எல்லாரும் பொம்பளை பொம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பொம்பளை கட்டா போட்டு பொம்பளை மாதிரியே ரீல்ஸ் பண்றாரு. அப்போ மக்கள் சொல்லதானே செய்வாங்க. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துட்டு. கிறிஸ்மஸ்க்கு போட வேண்டிய வீடியோவா பொங்கலுக்கு போடுறான். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? பண்டிகை ஏடா முக்கியம், வீடியோ பாருடா. நன்றி வணக்கம். போயிடாதீங்கன்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்காக போடாது. என்னடா இது கிறிஸ்மஸ்க்கு ரீல்ஸ் பண்ணத பொங்கலே வரப்போது இப்போ வந்து போடுறேன்னு நீங்க கேட்கலாம். என்ன பண்றது, அப்போ டவுன்லோட் பண்ணி போட்டது, இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். கேட்டோம், அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்னா லவ் பண்ணுவீங்க, வேணாம்னா விட்டுட்டு போயிருவீங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆனா லாஸ்ட்ல கஷ்டப்படுறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது தெரியாது தெரியாது. மனசார கஷ்டப்படுறது லேடிஸ் மட்டும்தான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், என்னனாலும் சொல்லுவ. நாங்க அப்படியா ஆண்டி? உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க என்னாலும் சொல்லலாம். நாங்க அப்படியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.